போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சிங்கிள் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தீங்க. தமிழ் மீடியத்துக்கான சிங்கிள் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 புத்தகம் வாங்கியிருந்தேன், இல்லை ஒரு புத்தகம் வாங்கியிருந்தேன், எனக்கு வந்து பாலிடி புத்தகம் வேணும், இல்லை ஹிஸ்ட்ரி புத்தகம் வேணும் அப்படின்றவங்க இப்போ பாலிடி புத்தகமும் அதே போல் ஹிஸ்ட்ரி புத்தகமும் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, ஸ்டாக் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேரடியாக நான் வந்து பாலிடி புத்தகமோ இல்லை ஹிஸ்ட்ரி புத்தகமோ வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களும் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் சிங்கிள் புக் மட்டும் பண்ணுறேன், ஹிஸ்ட்ரி புக்கோ இல்லை பாலிட்டி புக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்க பண்ணிக்கலாம். அவைலபிள் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் அடுத்தது புத்தகங்கள் ஒவ்வொரு 2 நாளைக்கும் வந்து அடுத்தது புத்தகங்கள் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு எப்பப்போலாம் புத்தகம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய புத்தகம் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கும்போது உடனே நாங்கள் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாலிட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பாலிட்டி புத்தகமும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி வீடியோவில் நம்ம ஷோ பண்ணியிருப்போம். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் புத்தகங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ புத்தகத்தோட குவாலிட்டி எல்லாமே ஒயிட் ஷீட்டில் தான் இருக்கும். சரியா, ஸோ இந்த அளவு குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதான் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். போன வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசனோட நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ போன டைம் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் போடாமல் இருப்போம், இண்டெக்ஸில் மட்டும் கொடுத்து வந்திருப்போம். ஸோ இண்டெக்ஸில் மட்டும் ரெஃபரன்ஸ் கொடுத்து வந்திருப்போம். இந்த டைம் அந்த ரெஃபரன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டிருக்கோம். சரியா, என்ன ரெஃபரன்ஸ், அதே போல் பாடம் 1 அப்படின்னா இதெல்லாமே எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து 1 by 1. ஸோ நீங்கள் வந்து புக் எடுத்து ரெஃபர் பண்ணி ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆன மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடம் 20 அப்படின்னா பாடம் 20 அப்படின்ட்டு இருக்கும். இதே போல் தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ போன டைம் நீங்கள் புக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரியா, நான் போன டைம் வாங்கிட்டேன் சார், எனக்கு என்ன சார் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே தான். சரிங்களா, ஸோ இது மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 2020 வெர்ஷனில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாமே செக் பண்ணிட்டோம், அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கும். சரியா, ஸோ இதில் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். சரியா, ஸோ புத்தகத்தை நீங்கள் ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்து வீடியோ போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். சரிங்களா, உங்களுக்கு ஸ்டோரில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத இதே வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் புக் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் ஸ்டோரில் மட்டுமே நான் ஆன்லைனில் டேரெக்டாகவே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்துக்கான சிங்கிள் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் மீடியம் புக் வந்த பிறகு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதன் பிறகு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரையும் 5 புக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பண்ணீங்க அப்படின்னா ஒரே டைமில் உங்களுக்கு புத்தகம் வந்து சேரும். இந்த வீடியோக்கு கீழே அதியமான் டீம் புக் ஸ்டோர் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டமில் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். மொபைலும் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்லை ஸ்டோர் இதில் பார்த்தீங்கன்னா 5 புக்ஸ்க்கான ஒரு பேக்கேஜ், இண்டிவிஜுவல் புக் எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, INM, அதே போல் பாலிட்டி, அதே போல் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் இண்டிவிஜுவல் புக்காகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன புத்தகம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேயும் நான் தனியாக அப்டேட் பண்ணி தரேன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது. இதை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ண தேவையில்லை. நிறைய பேர் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க ஃபார்ம் ப்ரொசீஜர் போய்க்குவாங்க. நான் அதியமான் டீமுடைய புக் ஸ்டோரில் நான் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து புக் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்போம். கான்டாக்ட் நம்பர் இது தான். அதே போல் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட் லிங்க் இது தான். சரியா, எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நான் 5 புக்ஸ்க்கான பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்றவங்க இதிலேயே கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ கார்ட்டில் ஆட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். சரியா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், ஸோ டெலிவரி சார்ஜ் 200 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் கேட்கும். உங்கள் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் இதை கொடுத்துட்டு அதன் பிறகு ஷிப்பிங் அட்ரஸ் கொடுக்கணும். சரியா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நேம் கொடுக்குறேன். சரியா, ஸோ உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் ரொம்ப கிளியராக கொடுங்க. உங்கள் நேம், உங்களுடைய அட்ரஸ், அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர், 2 மொபைல் நம்பர் கொடுங்க. என்ன ஸ்டேட், என்ன சிட்டி, அதே போல் போஸ்டல் கோட், பின்கோட் நம்பர் ரொம்ப தெளிவாக கொடுங்க. சரியா, ஸோ இதில் நீங்கள் தெளிவாக செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக கொடுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட், அதே போல் மற்ற டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் மாதிரி ஒரு 60 rupees வரும். இது வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போகக்கூடிய பேமெண்ட். சரியா, இதுக்கு முன்னாடி இந்த 60 ரூபாயும் உங்களுக்கு சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபார்ம் லிங்க் மாதிரி கொடுத்துருந்தோம். ஃபார்மில் உங்களுக்கு இந்த 60 rupees சார்ஜஸ் வராது. ஜஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி தரலாம். இல்லை சார் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணல, இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் பேமெண்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வாலெட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு
சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா என்ன பேங்க்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதே போல் அதுக்கான டெலிவரி சார்ஜ் இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலிட் ஆகிடும். டெலிட் ஆன பிறகு கோ பேக் டு ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ ஸ்டோர் போனீங்க அப்படின்னா எனக்கு ஒரே புத்தகம் மட்டும் போதும் அப்படின்றவங்க இப்போ நான் பாலிட்டி புத்தகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ பாலிட்டி புக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். சரியா? கார்ட்டில் ஒரு புக் ஆட் ஆகிடுச்சு. அதே போல் ஹிஸ்ட்ரி புத்தகம் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா இதுவும் கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ பாலிட்டி ஹிஸ்ட்ரி ரெண்டுமே ஆட் ஆகிடுச்சா? இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன புத்தகம் அப்படின்றது தெரியும். டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி அதே போல் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி. ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் வியூ கொடுத்துட்டு ஸோ ஒரு புத்தகம் அப்படின்னா ஒரு புத்தகம் இல்லை நான் ஹிஸ்ட்ரியே ஒரு 4 புத்தகம் வாங்குறேன் 5 புத்தகம் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதற்கான டெலிவரி சார்ஜ் இங்கே அப்டேட் ஆகிடும். சரியா? 2 புத்தகம் அப்படின்னா 80 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். எனக்கு ஒரு புத்தகம் மட்டும் போதும் அப்படின்றவங்க ஒரு புத்தகம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? 8681859181. அதே போல் இமெயில் அட்ரஸ் admin@athiyamanteam.com, வெப்சைட் athiyamanteam.com. சரியா? நான் கோயம்புத்தூரில் தான் சார் இருக்கேன், சிங்கானூர் பக்கம் ஹோப்ஸ் பக்கம் நான் இருக்கேன், என்னால் ஹோப்ஸ் இல்லை சிங்கானூர் வந்து புத்தகம் வாங்கிக்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து புத்தகம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜ் வந்து சேவ் ஆகும். ஏன்னா 5 புத்தகங்கள் சேர்த்து 1460 ரூபா தான் இப்போதைக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டி அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேரடியாகவே வந்து வாங்கிக்கலாம். 5 புத்தகங்கள் மேக்ஸிமம் ஆகஸ்ட் 15க்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ 5 புத்தகங்கள் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் யாரெல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் வந்த பிறகு நான் இதில் அப்டேட் பண்ணி தரேன். சரியா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச வரையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது புத்தகம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த தகவலை. மொபைல்லையும் இதே மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஆல்ரெடி நிறைய பேர் சிங்கிள் புக் கேட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கும். அதே போல் 5 புக்ஸாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க டிஎம் புக் இல்லை இஎம் புக் இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் இஎம் புக் அப்படின்ட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் தமிழ் மீடியம் புத்தகம் வேணும் அப்படின்னா டிஎம் புக் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். புத்தகம் பற்றிய உங்களுக்கு தகவல் வந்து சேரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். மற்ற 3 புத்தகங்கள் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்துக்கான பிரிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கம்ப்ளீட் ஆன பிறகு 1 by 1 கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.